ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவன முன்னாள் நிறைவேற்று அதிகாரி உயிரிழப்பு. கொலையா தற்கொலையா? துலங்காத மர்மங்களுடன் தொடரும் விசாரணைகள். ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் ஸ்ரீலங்கன் விமான நிலையத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டார். மேற்படி கைதானது ஏர்பஸ் கொள்வனவின் போது $2 மில்லியன் அமெரிக்க லஞ்சம் பெற்றதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கபில சந்திரசேன கடந்த 5ஆம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். கொழும்பு மேலதிக நீதவான் அசங்க எஸ் போதரகம 5 லட்சம் ரூபாய் ரொக்க பிணை மற்றும் தலா 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளில் அவரை விடுவிக்க உத்தரவிட்டுள்ளதுடன் சந்தேக நபரான கபில ஜெயசேகரவிற்கு வெளிநாட்டு பயண தடையையும் விதித்து தீர்ப்பளித்தார். இந்த நிலையில் கபில சந்திரசேனவுக்கு பிணை வழங்குவதற்காக அவரது உறவினர்கள் என பொய் கூறி முன்னிலைப்படுத்தப்பட்ட இருவர் போலி உறவினர்கள் என தெரிய வந்ததை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து பிணை நிபந்தனைகளை மீறி நீதிமன்றத்தின் நம்பிக்கையை சிதைத்துள்ளமையாலும் கபில சந்திரசேனவை மீண்டும் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு பிரதான நீதவான் நேற்று உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையிலேயே அவர் கொல்பெட்டியில் உள்ள வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் போலீசார் கருத்து தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன கொல்பிட்டி பெட்ரிக் பிளேஸ் இலக்கம் 38 உள்ள அவரது வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் உயிரிழந்துள்ளார். ஏர்பஸ் ஒப்பந்த வழக்கு தொடர்பில் கபில சந்திரசேன பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த போதிலும் நம்பிக்கை துரோக குற்றச்சாட்டின் பேரில் அவரை மீண்டும் கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையிலேயே அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என தெரிவித்தனர். 2013ஆம் ஆண்டில் $2.3 மில்லியன் அமெரிக்க மதிப்புள்ள 10 விமானங்களை வழங்குவதற்கான ஒப்பந்தத்தின் போது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் தலைமைச் செயலதிகாரியாக பணியாற்றிய கபில சந்திரசேன $16 மில்லியன் அமெரிக்க லஞ்சமாக பெற்று சிங்கப்பூரில் உள்ள வங்கிக் கணக்கில் $1.45 மில்லியன் பெற்றதாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். வழக்கறிஞர்களின் வாத பிரதிவாதங்களின்படி கபில சந்திரசேன தனது மனைவியின் பெயரில் புரூனேயில் ஒரு போலி நிறுவனத்தை ஆரம்பித்து லஞ்சமாக பெற்ற பணத்தை போலி நிறுவனத்தின் ஊடாக சிங்கப்பூர் கிளை கணக்கில் வரவு வைத்துள்ளார் எனவும் தெரிவித்தனர். இதேவேளை ஏர்பஸ் ஒப்பந்தத்தின் மூலம் பெறப்பட்ட நிதியிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு $60 மில்லியன் லஞ்சமாக வழங்கப்பட்டதாக கபில சந்திரசேன ஏலவே நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனவே எவை எவ்வாறு இருப்பினும் பிணையில் வருவதற்காக போலியாக 3 உறவினர்களாக பணத்திற்காக தயார்படுத்தி நீதிமன்றத்தையே ஏமாற்றிய நிலையில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இவரது இந்த இறப்பு பல சந்தேகங்களை தோற்றுவிக்கிறது. கபில சந்திரசேனவும் அவரது மனைவியும் இதற்கு முன்னரும் 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கபில சந்திரசேன கொழும்பு ரோயல் கல்லூரியின் பழைய மாணவன். அமெரிக்க யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பட்டம் பெற்றதுடன் ஆஸ்திரேலியா மெல்பர்ன் யூனிவர்சிட்டியில் MBA பட்டம் பெற்றுக்கொண்ட ஒரு சிறந்த கல்விமான். மொபிட்டெல் ஸ்ரீலங்கா நிறுவனத்தின் CEO ஆகவும் ஸ்ரீலங்கன் டெலிகாம் நிறுவனத்தின் சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸராகவும் மிகின்லங்கா நிறுவனத்தின் CEO ஆகவும் இறுதியாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் CEO ஆக 2011ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை பணியாற்றியுள்ளார். மிகச்சிறந்த தொழில்வாண்மை கொண்ட ஒருவர். இந்த ஏர்பஸ் கொள்வனவு தொடர்பில் நடைபெற்று வந்த விசாரணையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு $60 மில்லியன் பணத்தை 3 தடவைகள் வீட்டுக்கு சென்று நானே வழங்கினேன் என்ற ஆதாரத்தை துணிந்து நீதிமன்றத்தில் வாக்குமூலமாக வழங்கிய ஒரு அதிகாரி இன்று நீதிமன்றத்தை ஏமாற்றினார் என்ற பிடியாணைக்கு பயந்து தூக்கில் தொங்கி இறந்திருப்பாரா என்ற சந்தேகம் ஊடகர்களின் பார்வையில் இருக்கிறது.
ஏற்கனவே ஏர்பஸ் வழக்கில் சந்தேக நபராக இருப்பதுடன் பிணையில் வெளிவந்து அந்த பிணை கூட நியாயமற்ற நிலையில் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. சந்தேக நபர் இறந்துவிட்டார். இனி சாட்சிகள் இல்லை என்று வழக்கும் முற்று பெற்று விடுமா? அல்லது கபில சந்திரசேன வழங்கிய வாக்குமூலத்தின்படி ஏர்பஸ் கொள்வனவு மற்றும் லஞ்ச பணம் தொடர்பான வழக்குகள் தொடரப்படுமா? புதிய அரசாங்கம் பதவிக்கு வந்து கைதுகள், வழக்குகள், பிணைகள் என சம்பவங்கள் நாளுக்கு நாள் நடந்த வண்ணமே இருக்கிறது. அதற்குள் மர்ம மரணங்கள் தற்கொலைகளாக உருவெடுக்கின்றன. கடந்த வாரம் திரசேரி பண விவகாரம் தொடர்பில் குற்றத்தடுப்பு பிரிவின் விசாரணை நடைபெற்று வரும் நேரத்தில் இடம்பெற்ற மரணம் தற்கொலையாக பதியப்பட்டுவிட்டது. அதன் பின் கபில ஜெயசேகரவின் திடீர் மரணம் நிகழ்ந்திருக்கிறது. விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும். சாட்சிகள் தற்கொலை செய்யப்படக்கூடாது என்ற நிலை மாற வேண்டும். இதுதான் மக்களின் விருப்பம். சாட்சிகள் தற்கொலை செய்யக்கூடாது என்ற நிலை மாற வேண்டும். இதுதான் மக்களின் விருப்பம்.